தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டத்தில் துவக்கி வந்த ஆளுநர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்காமல் விதிகளை மீறி சட்டமன்ற அவையினுடைய உரிமையை மீறி செயல்பட்டிருக்கிற காரியத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே அவர் மீது அவை உரிமை மீறிய பிரச்சனை மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய முறையில் ஆளுநர் என்ற பதவியை பயன்படுத்தி ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமட்ட தொண்டராகத்தான் செயல்படுகிறாரே தவிர ஆளுநராக அவர் செயல்படவில்லை என்பதை தொடர்ந்து சுட்டிக்காட்டியும் கூட அவருடைய செயல்களிலே சிறு மாற்றத்தை கூட நம்மாலே பார்க்க முடியவில்லை. இப்படி ஆளுநர்களை எல்லாம் பயன்படுத்தி பாஜக ஆளாத மாநிலங்களில், எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் பாஜக இப்படி ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவது வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் இன்றைய தினம் சட்டமன்றத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2 முக்கியமான தீர்மானத்தை முன்மொழிய இருக்கிறார்கள். ஒன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அந்த கோட்பாட்டை இந்திய அரசின் மீது திணிப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு, மோடி அரசு மேற்கொண்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்றைக்கு எந்த வகையிலும் அவசியமில்லை. அப்படி ஒரு தேர்தல் என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அது இந்தியாவுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை, சட்டமன்ற ஜனநாயகத்தை பறிப்பதாக அமைந்துவிடும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் மாநிலத்திலே மத்தியிலே தேர்தல் என்று சொன்னால், இடையிலே ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை, ஒரு ஆட்சி கவிழ்ந்து போயிடுது என்று சொன்னால், அடுத்த மீதி இருக்கக்கூடிய காலங்கள் பூராவிலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடக்கும் என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. எனவே இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதன் மூலம் பாஜக தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்த விரும்புவது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதேபோல் இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொகுதி வரையறை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதிகளை வரையறை செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன ஆகும் என்று சொன்னால், கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தாங்களாகவே குடும்பங்களை கட்டுப்படுத்தி மக்கள் தொகையை தமிழ்நாட்டிலே கட்டுப்படுத்தி இருக்கிறோம், வளர்ச்சியை. அதேபோல் தென் மாநிலங்களில் கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலேயும் மக்கள் தொகை ஒரு நிலையாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இது யாரும் கட்டாயப்படுத்தி செய்யலை, மக்களே தங்களுடைய வாழ்நிலையிலிருந்து அப்படி மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வட மாநிலங்களிலே பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் அப்படி மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்படவில்லை. அதனுடைய விளைவு என்னவாகும் என்று சொன்னால், வட மாநிலங்களில் இருக்கிற மக்கள் தொகை அதிகம் என்கிற காரணத்தினால் அவர்களுக்கு அதிக எண்ணிக்கையும், தென் மாநிலங்களிலே மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறனால் குறைவான எண்ணிக்கை வருகிற ஆபத்து என்பது ஏற்படும். அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு முறையில் நாடாளுமன்றத்தை கட்டியிருக்கிறார்கள். எனவே வட மாநிலங்களுக்கு அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தென் மாநிலங்களுக்கு குறைவான, ஏற்கனவே இருப்பதை விட குறைவான மாநிலங்கள் வந்தால் அது இந்தியா முழுவதும் ஒரு நிலையான ஜனநாயகத்தை உருவாக்காது. எனவே நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுக்க பிறகு தொகுதி மறுவரை செய்கிற போது ஏற்கனவே இருக்கக்கூடிய விகிதாச்சார அடிப்படையில் தான் நாடாளுமன்ற எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டுமே தவிர, அதை மாற்றி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் நாங்கள் தொகுதியை மறுவரை செய்கிறோம்னு சொன்னால் இந்தியா, வட இந்தியா, தென்னிந்தியா என்கிற பிளவுபடுத்துகிற முயற்சியை மத்திய அரசே, மோடி அரசே ஊக்குவிப்பதாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த 2ஐயும் எதிர்த்து இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை ஆதரிக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இந்த 2 தீர்மானங்களை வலியுறுத்தி நாம் குரல் எழுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதை அனுமதித்தால் இந்தியா என்கிற நாடே பிளவுபடுகிற அப்படிப்பட்ட ஆபத்தை பாஜக உருவாக்கிவிடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தலைநகர் டெல்லியில் கான்கிரீட் தடுப்பு சுவர், முள்வேலி எல்லாம் போட்டு விவசாயிகளை தடுக்கிறாங்க. அதுதான் பாஜகவுக்கு ஜனநாயகத்தை பற்றியோ மக்களுடைய உரிமை போராட்டத்தை பற்றியோ மற்றதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. விவசாயிகள் ஏற்கனவே போராடினாங்க. அவங்களுக்கு மோடி தான் நாடாளுமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தாரு. அதாவது கட்டுப்படியான விவசாயிகளுக்கான கட்டுப்படியான விலையை உத்தரவாதப்படுத்துகிற சட்டத்தை நான் நிறைவேற்றுவேன்னாரு. இப்போ நாடாளுமன்றமே முடிஞ்சு போச்சு, இது வரைக்கும் சட்டம் நிறைவேற்றலை. ஆகவே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார்கள்.
அதை திரண்டு விவசாயிகள் போராடுகிற போது வருகிற 16ஆம் தேதி நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம் அறிவித்துக்கிற சூழ்நிலையில் இப்போ டெல்லியில் முள்வேலியை போட்டு விவசாயிகளை அடக்குமுறை பண்ணால் இது என்ன நியாயம்? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுன்னு தான் அவங்க கேட்குறாங்க, புது கோரிக்கையை கேட்கல. நீங்கள் நாடாளுமன்றத்தில் அறிவித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு வக்கு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு விவசாயிகளை போய் அடக்குறீங்க? இதான் பாஜக, இதான் மோடி அரசாங்கம். ஏதோ பத்திரிகையில் ஊடகங்களில் அதோ மோடி வந்து பெரிய இவர் மாதிரி சித்தரிக்கிறாங்களே தவிர அடிப்படையில் மக்களுடைய அடிப்படை ஜனநாயக உரிமையை காலிலே போட்டு மிதிக்கிற அரசு தான் பாஜக அரசு என்பது தெளிவாகிறது. MS சுவாமிநாதனுக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க, அவர் பரிந்துரையை ஏற்கல அப்படின்ற ஒரு அதாவது இந்த கண்ணை குருடாக்கிட்டு கண்ணை பார்வையற்றதாக்கிட்டு சித்திரத்தை வரைஞ்சி அவர்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. அவருடைய கொள்கையை காலிலே போட்டு மிதித்து விட்டு அவர் வந்து விவசாயிகளுக்கு விலை நிர்ணயிக்கிற போது அடக்க விலையை விட 50% உயர்த்தி வழங்க வேண்டும் என்கிற கொள்கையை இதுவரைக்கும் நிறைவேற்றாமல் எதுக்கு அவருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்குறீங்க? அது யாரை ஏமாத்துறதுக்கு அந்த பாரத ரத்னா பட்டம் என்று தான் நான் கேட்க வரேன். பாரத ரத்னா விருதே வந்து பல மாநிலங்களில் தேர்தல் ஆதாயத்துக்காக கொடுக்கப்படுது, கூட்டணி பிடிக்கிறதுக்காக கொடுக்கப்படுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. உண்மை அதுதானுங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு +2 எக்ஸாமினேஷன் நடக்குதுன்னா அது கூட ஒரு தேர்வு இருக்குது. பாரத ரத்னாவுக்கு எந்த தேர்வும் ஒன்றும் கிடையாது. அரசாங்கம் யார் யாருக்கு விரும்புதோ அவங்களுக்கு ஆறுதல் பரிசு கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம், அவ்வளோதான். ஸோ பாஜக யார் யாருக்கு இப்போ அத்வானிக்கு கொடுக்குறாங்க. ஏன் அத்வானி ராமர் கோயில் கட்டுகிற அந்த இடத்துக்கு அத்வானியை கூப்பிடல, அவருக்கு கட்டுமான அடிக்கல் நாட்டுற போதும் கூப்பிடல, இப்போ திறப்பு விழா நடத்துகிற போதும் கூப்பிடல. எனவே அத்வானி கோச்சிக்கிட்டு இருக்காரு. சரி, அவருக்கு ஒரு ஆறுதல் பரிசுங்கிற மாதிரில பாரத ரத்னா யாருக்கு வேணாலும் பாரத ரத்னா கொடுக்கலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாரத ரத்னா என்பது இந்தியாவுடைய ஒரு உயர்ந்த விருது. அதை இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிற மாதிரி கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது பாஜகவினுடைய செயல்பாடு. நன்றி.